இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு அறிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். இந்த வசனத்திலே தாவீது ராஜாவினுடைய இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஆம், சிறுமையும் எளிமையுமான ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலையும் ஆண்டவர் கவனித்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். இந்த உலகத்திலே அநேகர் என்ன செய்வாங்க, தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். தனிமையாக நாம் யாரும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. மனிதர்களை தனக்கு துணையாக வைத்துக் கொள்கிறதை நாம பார்க்கிறோம். சிலர் செல்வத்தை தங்களுடைய துணையாக வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த தாவீதின் அனுபவம் எப்படி இருந்தது? நீரே எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தாவீது தனக்கு துணையாக வைத்திருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு? கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே உதவியற்ற சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக நின்று நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் உதவி செய்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிறார். யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யார் யார் கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்கள் கூப்பிடும் போது அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நமக்கு துணையாக கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற உணர்வோடு கர்த்தரை நமக்கு துணையாக நாம கொள்ள வேண்டும். இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆம், ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துணையாக கொண்டிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை வாசித்த போது அது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அமெரிக்காவிலே அரசியல்வாதியாகவும் போர் வீரனாகவும் இருந்த ஒரு தளபதி, சாம் ஹூஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி, அவர் ஒரு ஆளுநராகவும் பதவி வகித்தார். அவருடைய மனைவி மார்கரெட் 8 குழந்தைகளை பெற்றெடுத்தார்களாம். அதில் மூத்த மகன் சாம் ஹூஸ்டன் ஜூனியர் என்று அழைக்கப்படுவாராம். அவரும் தகப்பனை போல சிறந்த போர் வீரராக காணப்பட்டாராம். அந்த சமயத்திலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அவரும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. திடீரென்று எதிரிகளால் குண்டடிபட்டு கீழே விழுந்தாராம். ஆனாலும் கூட அவர் குண்டடிபட்டு கீழே விழுந்தாலும் எந்த ஒரு காயமும் அவர் மேல் ஏற்படவில்லையாம். திடீரென்று எழுந்து நின்று தன்னுடைய முதுகிலே தொங்கிக் கொண்டிருந்த தோள் பையை அவர் கவனித்து பார்த்தாராம். அதிலே அவரது தாயார் கொடுத்த வேதாகமம் ஒன்று இருந்ததாம். அந்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தபோது அந்த எதிரிகளால் பட்ட குண்டு அவருடைய பையையும் அவருடைய வேதாகமத்தையும் மாத்திரமே துளைத்திருந்ததாம். அதில் சரியாக அந்த 70ஆம் சங்கீதம் இருந்த அந்த பக்கத்தோடு அந்த அந்த குண்டடிப்பட்டது நின்று இருந்ததாம். அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். அந்த வேதாகமத்தை திறந்து அந்த 70ஆம் சங்கீதத்தை அவர் எடுத்தபோது அவருடைய கண்களுக்கு இந்த வசனம் தென்பட்டதாம், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம். என் தாயார் எனக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம் தான் என்னை காப்பாற்றினது என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம். ஆம், அவருடைய தாயார் அவருக்கு கொடுத்த அந்த வேதத்தை தினந்தோறும் அவர் சுமந்து கொண்டு தன்னுடைய பையிலே சுமந்து செல்வாராம். அந்த வேதத்தை தினந்தோறும் தவறாமல் வாசிப்பாராம். ஆம், அந்த வேத வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வேதாகமம் அவருடைய ஜீவனை தப்புவித்தது. ஆம், நமக்கும் ஆண்டவர் அருமையான வேதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை நேசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை நமக்கு துணையாக வைத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். அந்த வசனங்களை நாம் அனுதினமும் தியானிக்கும் போது
அந்த வார்த்தை நமக்கு துணையாக நின்று, அந்த வசனம் நமக்கு துணையாக நின்று அது நம்மை பாதுகாக்கிறது. இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அது நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. அவருடைய தாயார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதத்தை நாம் எந்த அளவு வாசிக்கிறோம், எந்த அளவு அந்த வேதத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீரே என் துணையும், நீரே என்னை விடுவிக்கிறவருமானவர் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஒரு ராஜாவுக்கே ஆண்டவருடைய துணை தேவைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய துணை நமக்கு தேவை, ஆண்டவருடைய விடுதலை நமக்கு தேவை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை, எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருந்து உம்மை நேசிக்கவும் உம்முடைய வேதத்தை வாசிக்கவும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுடைய கூப்பிடுதலை நீர் கேட்கிறீர். எங்களுக்கு துணை செய்து எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் கொடுத்த வேதத்தை நாங்கள் வாசிக்க, அதை நேசிக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.